பணம் வரணும், பொருள் வரணும். ஆனா எப்படி வரணுங்கிறது முக்கியம். தேவனை முதல்ல வச்சிருக்கணும், கர்த்தரை முதல்ல வச்சிருக்கணும், கர்த்தரின் வாழ்க்கையின் ஆதாரம் என்று வச்சு வரணும். அப்படி இருக்க வேதனை இல்லாத செல்வம் இருக்கும் வாழ்க்கையில. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ கிறிஸ்துவுடனே எழுந்து உண்டானா கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார், அங்கேதான் நீங்க இருக்கீங்க. அப்படிதான் எபேசியர் சொல்றாரு. அதையே நாடுங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள் நாடுங்க. முற்காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் தங்களை பில்கிரிம்ஸ்னா ஒரு யாத்திரியர்கள்னாங்க. நான் இந்த தேசத்தை சார்ந்தவர்கள் கிடையாது, வேற தேசத்தை சார்ந்தவர்கள். இயேசுநாதரே சொன்னார், பேய்கள் ஓடுகிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதுறதை குறித்து சந்தோஷப்படுங்க. நீங்கள் சந்தோஷப்படணும்னா நீங்கள் பரலோகவாசி என்பதை குறித்து சந்தோஷப்படுங்க. நம்மளாம் பரலோகவாசி, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் பரலோக ராஜ்யத்தோட நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு அந்த பூமியில் இருக்கும். அதுதான் இருக்கும், அப்படித்தான் இருக்காங்க. அப்படி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தவர்கள் அந்த நோக்கத்தை விட்டுட்டு பொருளை பிடிச்சிட்டோம்னா அது அபத்தமான காரியம். நான் சொன்னது புரியுதுங்களா? தேவனே மறந்துட்டு எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்த நாம் தேவனை மறந்துட்டு பொருளை முன்னாடி வச்சிட்டோம்னா அது ஒரு ஞானமற்ற ஒரு காரியம். பாஸ்டர், செழிப்பு நீங்கள் மாறி பார்த்துட்டீங்களே, இதான் கரெக்டான செழிப்பு. நான் தேவனுக்கு ஏற்ற செழிப்பு சொல்கிறேன். பூமி உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள் நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாயி கிறிஸ்து. நம்முடைய ஜீவன் யார்? கிறிஸ்து. பணம் அல்ல, பொருள் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாதுனாரு. ஜீவன் யார்? கிறிஸ்து. நம்முடைய எண்ணங்கள் சிந்தை முழுவதும் பொருள் மேல இருக்கக்கூடாது, என்னுடைய ஜீவனாய் இருக்கிற கர்த்தர் மேல் இருக்கணும். நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமைகள் வெளிப்படுவீர்கள். ஆகையால்னா இவ்வளவு சொல்லிட்டு தான் ஆகையாளுங்கிறாரு. ஐயா, இந்த பூமிக்குரிய ஆள் கிடையாதுயா, பூமியில் நோக்கத்தையும் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அங்கே இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, பரலோக நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அங்கே இருக்கிறோம். அதனால் பணத்தை பெருசாக நினச்சிடாத, அது மேலே ஃபோக்கஸ் வைக்காத, அதை யூஸ் பண்ணு, பயன்படுத்து. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். விபச்சாரம் இல்லை, நம்மகிட்ட அசுத்தம் இல்லை, மோகம் இல்லை, துரிச்சை இல்லை. ஆனால் விக்கிர ஆராதனையாகிய பொருளாசை நிறைய இருக்கு. எத்தனை பேர் விக்கிர ஆராதனை பண்றீங்க? உங்கள் வீட்டில் விக்கிர ஆராதனை இருக்கா? ஒரு மரத்தையோ சிலையோ கல்லையோ வச்சு கும்பிட்றீங்களா? ஆனால் பல கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் விக்கிர ஆராதனை இருக்கு. தேவன் இருக்கிற இடத்துல யார் இருந்தாலும் விக்கிரங்க. அது விக்கிர ஆராதனையாகிய பொருளாசனர். பணம், கர்த்தர் பணத்தை கொடுக்குறாரு. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், செல்வத்தை கொடுக்குறாரு. சாலமன் ஏன் விழுந்தான்? விக்கிரங்களுக்கு பின்னாடி போனான். நம்ம அந்த விக்கிரங்களுக்கு பின்னாடி போற கிடையாது. மற்ற தெய்வத்தினுடைய படமோ அந்த பூஜை காரியங்களோ புத்தகங்களோ நம்ம வச்சிருக்கிறது கிடையாது. ஆனால் பணத்தை தெய்வமாக வச்சிருக்கிறோம். சின்ன மக்கள் பாருங்க, கிறிஸ்தவங்க இருக்கான்னு தெரியல, காசு கீழே விழுந்துச்சுன்னா கும்பிடுவாங்க. நான்லாம் காசு கீழே விழுந்துச்சுன்னா காயை பிடித்து அடுப்பேன். நான் ஒரு பேப்பர், அது என்னை பொறுத்த வரைக்கும் அது கர்த்தரை நோக்கி பார்ப்பதுக்கு பதிலாக இன்னொரு சாமியை நோக்கி பார்க்குறோன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சாமியை கும்பிடலை, மெய்யான சாமியை கும்பிடலை, நான் இன்னொரு சாமியை கும்பிட்றேன்னு அர்த்தம். பொருளாசை என் வாழ்க்கையில் பிரதானமாக இருந்துச்சுன்னா, பணம் என் வாழ்க்கையில் பிரதானமாக இருந்துச்சுன்னா, இந்த நிறைவான செல்வம் வாழ்க்கையில் வராதுங்க. அதனால தான் கிறிஸ்தவம் வரல. கர்த்தரை முதல்ல வச்சு பாருங்க. நல்லா கவனி. பொருளாசை இருந்துச்சுன்னா புத்தி போயிருங்க. உங்களுக்கு புத்தி சார்பாகவே இருக்காதுங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணே உங்களுக்கு தெரியாது, ஆவியானுடைய வழிநடத்தல் தெரியாது, ஆவியானுடைய கைடன்ஸ் தெரியாது, ஞானம் செயல்படாது.
ஒருத்தன்ட்ட கத்த சொல்றாரு, அந்த பீலையாம்ட பார்த்து போகாதங்கிறாரு. போனா திரும்பி வந்தானா? திரும்பி வீடு போய் சேரலாங்க. செத்து போயிட்டாங்க. அவன் யுத்தத்தில் செத்துட்டான். என்ன பொருளாசை! சில சில விசுவாசிகள், சில ஊழியக்காரங்கள், அவங்க கண்ணை பார்த்தாவே பணம் தான் தெரியும். உங்களுக்கு பணம் 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 தான் இருக்கும். கத்தர் முதல்ல வைக்கணுங்க. தேவன் தான் உன் வாழ்க்கை நம்பர் 1 இருக்கணுங்க. பணம் அவசியமா? அவசியம். செல்வம் அவசியம், அவசியம். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பொருளாசை இருந்திருக்கலாம். பொருளாசை நடந்துன்னா, கத்தரோட சித்தமோ இல்லையோ எனக்கு வேணும், அதான் பொருளாசை. அதுக்காக நான் காத்திருக்க மாட்டேன், உடனே பெற்றணும். எந்த வழியா இருந்தாங்க, பணம் வருதுல்ல, எனக்கு பணம் வருகிறது முக்கியம் இல்லை, எந்த வழியில் வருகிறது முக்கியம். கெனத் கோப்லான் சொல்றாரு, அது விசுவாசத்தினால் வரவில்லை என்றால் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாரு. விசுவாசத்தினால் வரல, தேவனை சார்ந்து வரலன்னா அது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறாரு. கர்த்தர் தான் முதல். கர்த்தர் தான் எங்கள் வாழ்க்கையில் நம்பர் 1. ஆபிரகாமா இருக்கணுங்க. ஆபிரகாம் கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்கு. கோடிக்கணக்கில் பல பல தேசங்களுடைய செல்வம் குமிச்சு கிடக்கு. சொல்றான், ஆபிரகாமை செல்வந்தன் ஆக்கிறேன்னு சொல்லாதபடிக்கு செருப்பு வார கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி வானத்தை பூமியை படைத்த தேவனுக்கு கண்களை உயர்த்துகிறானா. அவனை தன்னுடைய நண்பன் சொல்லுவதற்கு தேவன் வெட்கப்படலை. பணம் வரணும், பொருள் வரணும், ஆனால் எப்படி வரணுங்கிறது முக்கியம். தேவனை முதல்ல வச்சிருக்கணும், கத்தரை முதல்ல வச்சிருக்கணும், கத்தரின் வாழ்க்கையின் ஆதாரம் என்று வச்சு வைக்கணும். அப்படி இருங்க, வேதனை இல்லாத செல்வம் இருக்கும் வாழ்க்கையில். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. பணம் உங்களை தங்கிக்கிட்டே இருக்குங்க. வரும் 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 வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது வேதனை கிடையாது.